நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால்களை முடக்கி ஜெப நிலையிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா நீங்க நல்லவர், இயேசு ராஜா நீங்க அற்புதமானவர். இயேசுவே உமக்கு மகிமை தருகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்ல செயல்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகத்தான கிரியைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்திற்கு மகிமை தருகிறோம். இயேசுவே நல்லவர், இயேசுவே பெரியவர். கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திர, கணத்திற்கு பாத்திர, துதிக்கு பாத்திர, ஆராதனைக்குரிய தேவன். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நம்முடைய தேசத்திற்காக நாம் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும். ஒருவர் கூட அழிந்து போகாதபடி எல்லாரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த ஜனங்களுக்குமே வெளிப்படுத்தும். இங்க இந்திய தேசம் உமக்கு சொந்தமாக மாறட்டும். கிறிஸ்துவின் அன்பு எங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்களை அசைக்கட்டும்ப்பா. உங்களுடைய ரத்தம் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சுத்தம் செய்யட்டும் அப்பா. ஏசப்பா, இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற மூட நம்பிக்கைகள், அறியாமை என்கிற இருள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், ஜாதி கட்டுகள், எல்லா ஜாதியாரும் எல்லா பாஷைக்காரரும் மனம் திரும்பட்டும். ஜாதி கட்டுகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் அப்பா. ஜனங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு அப்பா கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. மந்திர பில்லி சூனிய கட்டுகளினால் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவைகளுக்கு அநேகர் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து கூட இந்த ஜனம் விடுவிக்கப்படட்டும். சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவே, எங்க ஜனத்திற்கு நீரே வெளிச்சம் என்பதை இந்த ஜனம் அறிந்து கொள்ளட்டும். மரண இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். இந்த காரியத்திற்காக நாம் எல்லாரும் இணைந்து மன்றாடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்க தேசத்து ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஏசப்பா மை துதிக்கிறாண்டவரே, இந்த ஜனங்களுடைய மனக்கண்களை திறங்கப்பா. எதை வேண்டுமானாலும் தெய்வமாக வழிபடுகிற மரித்து போனவர்களை அப்பா, உயிரோடு இருக்கிற மனிதர்களை கூட தெய்வமாக பாவித்து வழிபடுகிற இந்த ஜனங்களுக்குள் இருக்கிற இந்த அறியாமை, மூட நம்பிக்கைகள் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவை பிசாசு எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் என் ஜனத்தினுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. ஏசப்பா மை துதிக்கிறப்பா. இப்படி ஆயினும் உங்க அன்பால எங்க ஜனத்தை இழுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க அன்பை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க தயவு வெளிப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன், நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த ஜன அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே எங்க ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான மூட நம்பிக்கைகளோ, பாவ கட்டுகளோ, ஆண்டவரை விக்கிரக ஆவிகளின் வல்லமைகளோ அழிக்கப்படட்ட இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் மந்திர பில்லி சூனிய செய்வனை கட்டுகளால் கட்டப்பட்ட ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும். அவைகள் மீது நம்பிக்கை வைத்து அவைகளுக்கு அடிமையாக இருப்பவர்கள் விடுவிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டுங்கப்பா. இயேசுப்பா உம்மை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய கல்வாரியின் ரத்தம் எங்கள் ஜனங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மாலே என்று வேறு ஒருவரான ரட்சிப்பு இல்லையே. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இயேசுவே உங்களை ரட்சித்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இமயம் முதல் குமரி வரை வாழ்கிற ஆண்டவரே ஜனங்கள் ஒவ்வொரு இந்தியனும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனும் மகளும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். படித்தவர்கள், பாமரர்கள், ஏழை, பணக்காரர், எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரத்தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க சந்திப்பீராக. ஒவ்வொருவருக்கு தம்மை வெளிப்படுத்துவீராக. இயேசப்பா மை துதிக்கிற தேசத்தை ஆண்டவர் பாழாக்குகிற எல்லா விதமான விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், குடி வெறியின் ஆவிகள், காம வெறியின் ஆவிகள், ஆண்டவர் இச்சைகளின் ஆவிகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. ஆண்டவரே ஜனங்களை ஆட்கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளின் கட்டில் இருந்து கூட இந்த ஜனம் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்பா பாவத்திற்கு அடிமையாகி அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீங்க ரட்சிப்பை கொடுப்பீராக. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வெளிப்பட்டீரே. ஏசப்பா மை துதிக்கிற ஆண்டவரே, அப்பா மை துதிக்கிற பாவங்களை மன்னிக்கிறதற்கு நீர் தயை பெருத்திருக்கிறீரே இயேசுவே. ஒவ்வொரு பாவியினுடைய பாவத்தையும் மன்னிக்கிறவர் அப்பா மை துதிக்கிறப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவர் ஜெபிக்கிற ஒருவேளை புதிதாக இந்த நாளிலே அநேக விதமான பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு பாவத்திற்கு அடிமையான சூழ்நிலையில இந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்கிற ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகனையும் மகளையும் இயேசு கிறிஸ்து ஒரு விசை கூட உம்முடைய இரத்தத்தினால் கழுவுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்டவர்களுக்குள்ளாக அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே இயேசு. மன இறங்குவீராக. இப்படி ஆயினும் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. எல்லாரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரண்டை திரும்பட்டும் ஐயா. எங்க தேசம் கர்த்தர் பக்கமாக திரும்பட்டு ஆண்டவரே இயேசு சந்திப்பீராக. ஆண்டவர் ஜெபம் கேட்டு அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார், பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்க தேசத்து ஜனங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுப்பீராக. உமது சமாதானத்தினால் ஒவ்வொரு உள்ளமும் நிரம்பட்டும். தேச ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அநேக குடும்பங்களிலே கொலை, தற்கொலை இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நிறைய தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு பார்த்தாலும் சமாதான குலைச்சலினாலே, சமாதானம் இல்லாததினாலே குடும்பங்களிலே பிரச்சனை, நீதிமன்றங்களுக்கு செல்கிற ஒரு நிலைமை. இந்த நிலையெல்லாம் மாறணுப்பா. அப்பா அநேக விவாகரத்து கேட்டு அநேக நீதிமன்றத்தை நாடுகிறதை பார்க்கிறோம். அநேகர் கொலை செய்து விடுகிறதை பார்க்கிறோம். ஏசப்பா தற்கொலை செய்து கொள்கிறதை பார்க்கிறோமே. எங்க தேசத்துல வாழ்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை தார். உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலே இறங்கட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி மன்றாடி சொல்லிக்கலாம். பரலோக பிதாவே, எங்க தேசத்து ஜனங்களுக்காக உங்க பாதத்துல வருகிற ஆண்டவரே, இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை அறிந்த குடும்பங்களில் கூட சமாதான குலைச்சல் இருப்பதை பார்க்கிறோமே. சமாதானத்தை கெடுக்கிற, பிரிவினையை தூண்டுகிற, பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாய் முறியடிக்கப்படுவதாக. குடும்பங்களில் சமாதானத்தை கெடுக்கிற, கணவன் மனைவி இடையே சமாதானத்தை கெடுக்கிற, ஆண்டவர் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையே சமாதானத்தை கெடுக்கிற, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலை சமாதானத்தை கெடுத்து பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம் அப்பா, மன உளைச்சலுக்கும் ஆளாக்குகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. எங்க தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் சமாதானத்தை கொடுப்பீராக. ஒருவேளை இந்த ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலும் கூட சமாதானம் இல்லாமல் மிகுந்த மன வேதனையோடு கூட இந்த ஜபத்தில் பங்கெடுத்திருப்பார்களானால் இப்பொழுதே உம்முடைய மெய்யான சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் ஐயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய சமாதானத்தால் உள்ளத்தை நிரப்புவீராக. ஏசப்பா எங்க வேண்டுதலை கேட்டு இறங்குங்கப்பா, எங்க கூப்பிடுதலுக்கு இறங்குங்க ஆண்டவரே. எப்படி ஆயினும் உம்முடைய சமாதானத்தினால் உள்ளத்தை நீங்க நிரப்பும்படியாய் சொல்லிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பட்டும் ஐயா. ஆண்டவரே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற அந்த பொல்லாத எண்ணத்தை தூண்டுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். சமாதானத்தை தருகிற ஏசப்பா உம்மிடத்துல அந்த அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் வந்து உம்முடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. எங்க தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. தேசத்துல சமாதானம் நதியை போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாய்ந்து செல்லட்டும் ஐயா. ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ள சமாதானம் நதியை போல பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சமாதானத்தால நிரப்புவீராக. ஏசப்பாவை துதிக்கிற பூரண சமாதானம்
பூரண சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். ஒருவேளை விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற அடிக்கடி பிரச்சனைகளை, வாக்குவாதங்களை, போராட்டங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதானக்காரனரே, ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகை செய்யும். அப்ப எங்க தேசத்தை சமாதான பிரபுவே நீர் ஆட்கொண்டு நடத்தும். அந்த சமாதானத்தை தேடி அலைகிற ஆண்டவரே ஜனங்கள் உம்மிடத்தில் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அப்படியே சமாதானத்தால் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆட்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து அடுத்தபடியாக நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கலாம். இந்த காலகட்டத்திலும் கூட இந்த கொரோனா என்கிற நோய் தொற்றினாலே நம்முடைய தேசம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த நோய் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மரித்து போகிறவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிறது. நோய் தொற்று அதிகமாய் பரவி வருகிறது, வேகமாக பரவி வருகிறதை பார்க்கிறோம். உலக நாடுகள் இதனாலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்து ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி எங்க தேசத்தை விட்டு நீங்கட்டும்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிற நோய் தொற்று இந்த ஜனங்களை விட்டு நீங்கி போகட்டும். எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்துல கூட எங்க தேசத்து ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாக்கி இருக்கிற இந்த கொரோனா நோய் தொற்றுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, இந்திய தேசத்துல பெரிய நகரங்களான மும்பை, டெல்லி, சென்னை, இப்படிப்பட்ட பெரு நகரங்கள், குஜராத், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவர் இந்த நகரங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வருகிறதை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா செய்திகள் மூலமாக அறிந்து கொண்டு வருகிறோம்ப்பா. இயேசுவே, எங்க தேசத்துக்கு ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. இந்த நோய் தொற்று முற்றிலுமாய் எங்க தேசத்தை விட்டு எங்க ஜனங்களை விட்டு நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த நோயினுடைய வீரியம் முழுவதுமாய் முறியடிக்கப்படட்டும். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிற மிகவும் ஆபத்தான நிலையில ஆண்டவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிற நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காய், இந்த தொற்று பாதிக்கப்பட்ட ஆண்டவர் ஒவ்வொரு மகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மனதுருக்கம் நிறைந்த கரங்கள் குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்குள் இருக்கிற பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. அவர்களுக்குள் ஒரு தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க விடுதலை கொடுப்பீராக. இயேசுப்பா, நீங்க சுகம் கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்தை விட்டே இந்த நோய் தொற்று நீங்கி போகட்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அழிவிலிருந்து கூட அந்த ஜனம் பாதுகாக்கப்படட்டும். வெட்டுக்கிளியினால் அதிகமாய் அழிவு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இப்படிப்பட்ட மாநிலங்களில், பஞ்சாப், இந்த மாநிலங்களில் வெட்டுக்கிளி உணவு தானியங்களை அழித்து வருகிறதை பார்க்கிறோம். அப்பா, இந்த தேசத்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும். தேசத்தின் மீது கிருபையாய் இறங்கும், உருக்கமாய் இறங்குங்க ஆண்டவரே. ஏசப்பா, மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலே இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிற ஆண்டவரே. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று பார்க்கிறோமே. இயேசு இறக்க செய்து எங்க தேசத்துக்கு மன இறங்கி அப்பா, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் ஆண்டவர் பஞ்சங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா. சுகம் உண்டாகட்டும் அப்பா. எங்க ஜனத்துக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவர். அநேகர் விபத்தில் மரித்து போகிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைகள் மாறட்டும் ஐயா. இயற்கை சித்தத்தினால் ஏற்படுகிற அழிவுகள் இதிலிருந்து கூட இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த கொரோனா நோய் தொற்று எங்க தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்து அற்புதமாய் வழிநடத்துவார். நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கலாம் ஆண்டவரே. இந்தியாவை ஆசீர்வதியும், தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். இந்த ஊரடங்கு உத்தரவு, இந்த நோய் தொற்றினால உலகமே பொருளாதாரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா ஜனங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நம்முடைய இந்திய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, குறிப்பாக தொழிலாளிகள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் கடுமையாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலையிலிருந்து அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வாழ்வதா சாவதா என்று சொல்லி வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிலைமை மிகவும் மோசமான நிலைமை. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பா, எங்க தேசத்தில் நோய் ஒருபுறம் தாக்கி கொண்டிருக்கிறது, வறுமை ஒருபுறம் தாக்குகிறது, பொருளாதாரத்தில் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எப்படியாய் ஆண்டவர் இறங்குவீராக. இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு சென்று உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறதை கூட பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு ஒரு சேமத்தை தார். எங்க ஜனங்களை ஆசீர்வதியும். எங்க தேசத்துல இந்த கடுமையான இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கூட விடுதலை தாரும் என்று சொல்லி மன்றாடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்துல எங்க இந்திய தேசத்தினுடைய சேமத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்ததுனால அப்பா, நிறைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பொருளாதார சரிவிலிருந்து கூட எங்க தேசம் மீண்டும் வரணும். ஆண்டவரே, ஜனங்கள் காப்பாற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, வைத்திருக்கிற ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் அத்தியாவசிய தேவைகளுக்காக அவர்கள் போராடுகிறதை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்ப செலவுகளுக்கு ஆண்டவரே என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரே பா ஸ்தோத்திரம் ஐயா, நோய் பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு வசதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறதை பார்க்கிறோமே. இயேசு கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த வறுமை நிலையில் இருப்பவர்களை இயேசு கண்ணோக்கி பாரும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். அவர்களுடைய வறுமை நிலையை மாற்றும். அவர்களுக்கு இருக்கிற வறட்சிகளை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவர், சாபங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, பஞ்சம், பசி, பட்டினி இந்த நிலை மாறட்டும் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு அதற்கான மூலதனங்கள் கிடைக்கணும், பொருளாதாரம் கிடைக்கணும். இயேசுவே துதிக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்க தேசத்து தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும். முதலமைச்சர், பிரதமர், அமைச்சர்களுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவர் சரியான திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவே, அவர்களுக்கான எல்லா பொருளாதாரத்தையும் ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எல்லா தொழில் வளங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. வேலை இழந்து இருப்பவர்களுக்கு வேலைகள் உண்டாகட்டும் ஐயா. வேலைகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, தங்க வீடு வசதி இல்லாமல் ஆண்டவரே அப்பா அந்த தெருக்களிலும் வீதிகளிலும் வாழ்பவர்களை கண்ணோக்கி பாரும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வீடு வாசலை ஏற்படுத்தி தாரும். சிறுமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சிறுமையும் எளிமையுமான அவர்களுக்கு உருக்கமாய் இறங்குவீராக. எங்க தேசத்துக்கு ஒரு சேமம் உண்டாகட்டும். விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்போ உணவு உற்பத்தி ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தொழில் வளங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, அவை துதிக்கிற ஆண்டவரே, இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே அவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்திய தேசத்தின் மீது கிருபையாய் இறங்குவீராக. ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேசத்தின் மேல் இறங்குவார். இப்போது கூட நம்முடைய தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்க தேசத்துல ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழிய செய்கிற ஊழியர்களை பயன்படுத்தும் சபைகளை ஆசீர்வதியும். இந்த காரியங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்துல கூட எங்க இந்திய தேசத்துல நடக்கிற ஊழியத்துல பலத்த கிரியைகளை செய்யுங்கப்பா. அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இமயம் முதல் குமரி வரை நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் எல்லா சபைகளிலும் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரே, சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிற நிலைமையில வீடுகளில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும் அப்பா. வீடுகள் தோறும் சபைகள் உருவாகட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமங்களும் அசைக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிற வேளையில, அவர்கள் வீடுகளிலே கர்த்தரை துதிக்கிற வேளையில
அவர்கள் கூடியிருக்கிற ஆண்டவரே இடம் அசையட்டும் ஆண்டவரே. பிசாசின் சத்துவங்கள் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. பிசாசனுடைய எல்லா விதமான ஆதிக்கங்களும் முற்றிலுமாய் ஆண்டவரே அழிந்து சாம்பலாய் போகட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாவியானவர் ஜெயக்கொடி நாட்டுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமம் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆதிவாசி மக்கள் வாழ்கிற மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடங்களிலும் கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக உயர்ந்திருப்பதாக. இயேசுவே சபைகள் கிராமங்கள் தோறும் சபைகள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூளை முடுக்குகளில் எல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யம் பரவட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாக பரவி செல்லட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறோம். கர்த்தரின் வாசனை ஆண்டவரே தேசமெங்கிலும் வீசட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் உலகத்திற்கு வெளிச்சமாய் வெளிச்சம் வீசட்டும். இந்த பூமிக்கு உப்பாய் விளங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசிகளை பலப்படுத்துவீராக. ஊழியர்களை பலப்படுத்துவீராக. சாட்சி வாழ்வு வாழ உதவி செய்வீராக. பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை செய்வீராக. ஏனோ தனவென்று ஏதோ வருமானத்திற்காக ஆதாயத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இம்மைக்காக ஊழி இந்த உலக வாழ்விற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்ப ஊழியம் செய்யாதபடி கர்த்தருக்காக நல்மனதோடு கூட ஒவ்வொரு ஊழியர்களும் ஊழியம் செய்வதற்கு கிருபை தருவீராக. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே இந்த சபையை விட்டு விலகட்டும் அப்பா. அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சபைக்குள் இருக்கிற எல்லா விதமான அருவருப்பான காரியங்கள் விக்கிரக ஆராதனைகள் பதவி சண்டைகள் அரசியல்கள் இயேசுவே மாறட்டும். சபை கர்த்தரிடமாக திரும்பட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். சபைகளுக்குள்ளாக ஒவ்வொரு சபைகளும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதித்து தொழுது கொள்கிற அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா தேவனுக்கு பிரியமாய் ஆராதித்து கர்த்தரை தொழுது கொள்ள ஒவ்வொரு சபை நடுவிலும் பின்மாறி மலை ஊற்றப்படட்டும். சபைகளிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சேர்க்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே சபையிலே அசைவை உண்டாக்குவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக எங்க தேசத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சபைகளிலே கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய இந்த கடைசி காலத்துல சிறு பிள்ளைகள் நடுவில் சபைக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே சிறு பிள்ளைகள் நடுவில் வாலிபர்கள் நடுவில் எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. ஜபிக்கிற ஆராதிக்கிற கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வைராக்கியமாய் இருக்கிற யோசேப்புகள் ஆண்டவர் தானியல்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நெகேமியாக்கள் எழும்பட்டும் அப்பா. எஸ்தர்கள் தெபோராக்கள் சபைகளில் உருவாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே தங்களுடைய ஜீவனையும் அர்ப்பணிக்கிற பவுல்கள் எழும்பட்டும் அப்பா சபைகளிலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி சபைகளை ஆட்கொண்டு நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல எங்களுடைய இந்திய திருச்சபைகளிலே செய்து நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறார். அவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான பரிசுத்த விடுதலை உபவாச ஜபத்தின் ஆண்டவர் இந்த வேளையில கூட இம்மட்டுமாக நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம். மை பாடி ஆராதிக்க உதவி செய்தீரப்பா. கர்த்தரை தொழுது கொள்ள உதவி செய்தீரப்பா. ஆண்டவர் தேசத்திற்காக திரைப்பில் நின்று ஜெபிக்க கிருபை பாராட்டினீரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் அதிக பலன் உள்ளதாயிருக்கிறது. அப்படியே நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறீர். எங்கள் தேசத்திலே எங்கள் சபைகள் நடுவிலே அப்பா ஒரு மிகப்பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறேன். கூடா கூடி ஸ்தோத்திரம். இந்த அடியனோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் திருச்சபை விசுவாச பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக. உடைய நன்மையினால் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புவீராக. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படி நடத்தும். சகல துதி கன மகிமை மேன்மை புகழ் யாவையும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.